கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். நித்திய மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருந்து மற்ற நேரத்தில் சோர்ந்து போவதல்ல. நித்திய மகிழ்ச்சி என்பது என்றென்றைக்குமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே பரலோக ராஜ்யத்திலே இருப்பது தான் நித்திய மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் உள்ள மகிழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், மறுபடியும் அது மாறிப்போகும். ஒரு சில மகிழ்ச்சிகள் 10 நிமிடம் இருக்கலாம், ஒரு சிலது 1 மணி நேரம் இருக்கலாம், ஒரு சில காரியம் 3 மணி நேரம் இருக்கலாம். ஆனாலும் மனம் சோர்வடைந்து போகும். ஆண்டவருடைய சமூகத்திலே, இந்த உலகத்திலே நம் ஆண்டவராய் இயேசுவை ஆராதிக்கும் போது நித்திய மகிழ்ச்சியை அவர் நம்முடைய தலையின் மேல் வைக்கிறார். தேவ பிரசன்னத்தை நம்முடைய தலையின் மேல் வைக்கிறார். இது நிமித்தம் இந்த உலகத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பரலோக ராஜ்யம் வரைக்கும் மகிழ்ச்சி மாத்திரமே நிலைத்திருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலம், தவிப்பு, வீணான பிரச்சனைகள், கலக்கம், எதிர்ப்புகள் அனைத்தையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தர் தாமே தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு தந்து பரலோக ராஜ்யம் வரை நடத்துவாராக. ஆமேன்.